சின்ன பயலே சேதி கேளடா. அண்ணாத்தே அஞ்சாதீங்க அண்ணாத்தே, அங்கே இங்கே பாக்கிறது என்ன பொங்கும் வெண்ணிலா வீசுதே. யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி. வாங்க வந்த வழிய பார்த்து போங்க. இன்றைய தேதியில் புதிய பாடல்கள் நாம் எத்தனை தான் கேட்டாலும் இந்த பாடல்களுக்கு இணையாகுமா அவைகள் என்று கேட்கும் நேயர்களும் இருக்கின்றார்கள். இந்த பாடல்களை எல்லாம் கம்போஸ் செய்யும் பொழுது மிக நவீன உபகரணங்கள் எல்லாம் இல்லை. பாடல்களை பதிவு செய்யும் பொழுது பிழை ஏற்பட்டு விட்டால் திரும்பவும் முதலிலிருந்து வாசிக்க வேண்டும், பாட வேண்டும். பாடலில் இடம்பெற்ற கலைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். அதில் ஒருவர் வரவில்லை என்றாலும் பதிவு ஒத்தி போடப்படும். அத்தனை கஷ்டங்கள் அந்த காலத்தில் 1940, 50, 60களில் அந்த காலகட்டத்தில் கோலோச்சிய இசை அமைப்பாளர்கள் நிறைய பேர். அவர்களில் மிக முக்கியமான இசை அமைப்பாளராக கருதப்படுபவர் தான் நமது இந்த வீடியோவின் கதாநாயகர். இவரை தவிர்த்து விட்டு அந்த காலத்தில் பழைய திரைப்படங்கள் எதுவும் எடுத்துவிட முடியாது என்கின்ற ஒரு நிலை. காரணம் இவருடைய பெர்ஃபெக்ஷன். அத்தனை துல்லியமாக இருக்கும் இவரது இசை. தமிழில் மாத்திரமல்ல நேயர்களே, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி அனைத்து மொழிகளிலும் இவர் மிகப்பெரிய புகழ் பெற்றிருந்தாலும் நான் மூச்சு விடுவது தமிழில். தமிழ் மொழியில் பணியாற்றும் பொழுது நான் அன்றாடம் செய்யும் எனது பணிகளை செய்வது போல் எனக்கு இருக்கும் என்று கூறியிருக்கின்றார் இந்த இசையமைப்பாளர். யார் தான் அந்த ஜாம்பவான் என்று பார்த்து விடுவோம் நேயர்களே. ஸ்கிப் செய்யாது இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். மிகப்பெரிய இசை வித்வான் திரு ஜி ராமநாதன் அவர்களை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் நேயர்களே. ஜி ராமநாதன் அவர்கள் இந்த ஆண்டு தான் பிறந்தார் என்று நிதர்சனமாக கூறிவிட முடியாது நேயர்களே. இருப்பினும் 1920 பிறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஜி ராமநாதன் அவர்கள் பிறந்தது திருச்சி மாவட்டம் பிச்சாண்டவர் கோயில் என்கின்ற கிராமத்தில் தான். இவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவராக கூறப்படுகிறது. இவருடைய தந்தையின் பெயர் கோபால்சாமி ஐயர். ஜி ராமநாதன் அவர்கள் கல்வி பயின்றது 5ஆம் வகுப்பு வரைதான் என்று கூறப்படுகிறது. சிறு வயதிலிருந்தே இசையின் மேல் நாட்டம் இருந்ததனால் பள்ளிக்கூடம் செல்வதற்கு அந்த அளவிற்கு இவருக்கு ஆர்வம் இல்லையாம். எப்படியும் பள்ளி இறுதி படிப்பாவது முடிக்க வைத்து விட வேண்டும் என்று கோபால்சாமி ஐயர் இவரது தந்தை முயற்சி தந்திருக்கிறார். ஆனால் ஜி ராமநாதனோ வாய்ப்பாட்டு ஹார்மோனியம் வாசிப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டியிருக்கின்றார். அவனுக்கு பிடித்த துறையில் எப்படியாவது முன்னேறி வரட்டும் என்று இவரது பெற்றோர்கள் இவரது ஆர்வத்திற்கு விட்டுவிட்டனர். ஜி ராமநாதன் அவர்களின் தந்தை கோபால்சாமி ஐயர் இந்தியன் ரயில்வே துறையில் பணியாற்றிக் கொண்டிருந்திருக்கிறாராம். குடும்ப வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை ஜி ராமநாதனுக்கு. இயற்கையிலேயே இசை ஞானம் படைத்தவராக இருந்திருக்கின்றார் ஜி ராமநாதன். தன்னுடைய 18வது வயதில் பாரத கான சபா என்கின்ற ஒரு நாடக குழுவில் சேர்ந்து ஹார்மோனியம் வாசிக்கின்றார் ஜி ராமநாதன். இவரது விரல்கள் ஹார்மோனியத்தில் நர்த்தனமாடி இருக்கின்றன. மிக கஷ்டமான ஸ்வரங்களை எல்லாம் மிக எளிதாக வாசித்திருக்கின்றார் ஜி ராமநாதன். ஏதோ ஒரு தொழிலை கையில் எடுத்துக் கொண்டு விட்டான் என்று பெருமை அடைந்த கோபால்சாமி ஐயர், அதாவது ஜி ராமநாதன் அவர்களின் தகப்பனார், ராமநாதனுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார். ஜி ராமநாதனுக்கு 2 குழந்தைகள். ஒருவர் பெயர் சாய், மற்றொருவர் பெயர் பாபா. ராமநாதன் சாய்பாபாவின் தீவிர பக்தராக விளங்கி இருந்திருக்கின்றார். அதனால் தான் தன்னுடைய குழந்தைகளுக்கு சாய் பாபா என்று பெயரிட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடப்பது 1930 சற்றேறக்குறைய 96 ஆண்டு காலத்திற்கு முன்பு நடந்த சம்பவங்களை எல்லாம் நாம் இந்த வீடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நேயர்கள் மறக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பாரத கான சபாவில் இவர் ஹார்மோனியம் வாசிக்கும் திறமையை கண்டு வியந்த வி.ஏ. செல்லப்பா நாடக குழு இவரை சிவப்பு கம்பளம் விரித்து தன்னுடைய நாடக குழுவிற்கு வரவேற்கின்றது. திறமை எங்கிருந்தாலும் வெளிப்படும் என்பதற்கு இவை சான்ற நேயர்களை வி.ஏ. செல்லப்பா குழுவில் சேர்ந்து வாய்ப்பாட்டும் பாடுகின்றார். ஜி ராமநாதன் அவர்கள் மிகச் சிறந்த பாடகர் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. சினிமாவில் நிறைய பாடல்கள் பாடாவிட்டாலும் கர்நாடக சங்கீதத்தில் வாய்ப்பாட்டு பாடுவதில் வல்லவராக திகழ்ந்திருக்கின்றார் ஜி ராமநாதன். சினிமாவில் சேரும் வாய்ப்பு இவருக்கு தற்செயலாக கிடைத்தது என்று கூறுகிறார்கள். அந்த காலத்திய நாடகங்களில் எல்லாம் கீர்த்தனைகளைத்தான் வாசிக்க வேண்டும். ஆனால் ஜி ராமநாதன் அவர்களோ தன்னுடைய கற்பனைக்கு எட்டியவாறு ஸ்வரங்களை வாசித்திருக்கின்றார் ஹார்மோனியத்தில்.
இவன் சினிமாவிற்குத்தான் லாயக்கு என்று வி செல்லப்பா குழு ஒரு சினிமா கம்பெனிக்கு சிபாரிசு செய்திருக்கின்றது ஜி ராமநாதன் அவர்களை. கல்கத்தாவில் ஒரு தமிழ் படம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த திரைப்படத்திற்கு பின்னணி இசை மற்றும் பாடல்களை உருவாக்குவதற்கு ஒரு நபர் தேவைப்பட்டிருக்கின்றது. அந்த சமயத்தில் தான் அங்கு இவர் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். இசையில் இவருடைய நடவடிக்கைகளை கண்ட அந்த சினிமா கம்பெனி இவரையே மெட்டு கட்டச் சொல்கின்றது, பின்னணி இசையும் இயக்கச் சொல்கின்றது. காலவரிசி என்கின்ற ஒரு தமிழ் திரைப்படம், அதில் தான் இவர் முதலில் இசை அமைத்திருக்கின்றார். ஆனால் இவருடைய பெயர் இசை அமைப்பாளர் என்று அந்த திரைப்படத்தில் வரவில்லை. இவரது அந்த இசை திறமை MKTயின் காதுகளுக்கு எட்டுகிறது. MK தியாகராஜ பாகவதர் உன்னிப்பாக கவனிக்கின்றார் இவரை. 1938 MKT சத்தியசீலன் என்கின்ற பெயரில் ஒரு படத்தை தயாரிக்கின்றார். அந்த திரைப்படத்திற்கு MKT ஜி ராமநாதனை இசை அமைப்பாளராக ஒப்பந்தம் செய்கின்றார். சத்தியசீலன் என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே கர்நாடக சங்கீதத்தை அடிப்படையாக கொண்ட பாடல்கள். ஆனால் மக்களிடம் அது நிறைய ஈடுபடவில்லை என்பது அப்பொழுதைய கருத்து. ஆனாலும் ஜி ராமநாதன் அவர்கள் தன்னுடைய நிலையை எந்த காலத்திலும் மாற்றிக்கொள்ளவில்லை. நிச்சயமாக கர்நாடக சங்கீதத்தை சாதாரண மக்களும் கேட்கும் வகையில் நான் இசையமைப்பேன் என்று சபதமிட்டாராம் ஜி ராமநாதன் அவர்கள். MKTக்கு பிறகு ஜி ராமநாதனுக்கு ஆதரவளித்தது TR சுந்தரம். புகழ்பெற்ற மாடர்ன் தியேட்டர்ஸ் சினிமா கம்பெனியின் ஆஸ்தான இசையமைப்பாளராக உருவானார் ஜி ராமநாதன். 1000 தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணி என்கின்ற ஒரு திரைப்படம் மாடர்ன் தியேட்டர்ஸ் TR சுந்தரம் தயாரித்த திரைப்படம் அது. அதில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே கர்நாடக சங்கீதத்தை அடிப்படையாகவே வந்தது. TR சுந்தரம் அவர்கள் சற்று மாற்றி மெல்லிசையாக மாற்ற முடியுமா பிற்காலத்தில் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டாராம் ஜி ராமநாதனை TR சுந்தரம். அதை பின்பற்றி அவர் சற்று மாற்றி இசையமைத்த பிறகுத்தான் அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் ஹிட்டாகின என்கின்றது ஒரு முக்கியமான செய்தி வட்டாரம். 1943 சிவகவி என்கின்ற பெயரில் MKT ஒரு படத்தை தயாரிக்கின்றார். 27 பாடல்கள் அந்த திரைப்படத்தில். அதிலும் அந்த ஒரு பாடல் சூப்பர் ஹிட் அடித்தது. இன்று நான் பாடுகிறேன். ஜி ராமநாதன் அவர்களுடைய இசையில் MKT பாடிய அந்த ஒரு பாடல் இன்றும் கூட நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அது எந்த பாடல்? மறக்க முடியுமா இந்த பாடலை? 2000 கிட்ஸ் கூட இந்த பாடலை கேட்டிருப்பார்கள். ஒரு நல்ல இசை, நல்ல சொரங்களுடன் அமைந்த காலத்திற்கு அழியாது என்பது அதுதான். சொல்ல போனால் ஜி ராமநாதன் அவர்கள் எத்தனையோ பாடல்களுக்கு இதற்கு முன்பு இசையமைத்திருந்தாலும் இந்த பாடல் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. வருடம் 1940 49 வரை 11 படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார் ஜி ராமநாதன். பல பாடல்கள் அந்த ரசனைக்கு ஹிட்டாகி இருந்திருக்கலாம், கர்நாடக சங்கீதத்தின் ரசனைக்கு ஹிட்டாகி இருந்திருக்கலாம். இருந்தாலும் கூட சாதாரண மக்களும் கேட்கும்படியாக அமைந்த பாடல் அந்த பாடல் தான். சிவகவி திரைப்படத்திற்கு பிறகு ஜி ராமநாதனை பற்றிய ஒரு அளவீடு மேலும் வலுப்பெற்றது. ஜெகத்தல பிரதாபன், வள்ளி, ஆரவள்ளி, சூரவள்ளி, கடகம், குண்டலகேசி, மாயாவதி போன்ற நிறைய படங்களுக்கு இசையமைக்கின்றார் ஜி ராமநாதன். கர்நாடக சங்கீத ரசிகர்களை மிகவும் வியக்க வைக்கின்றார். அதற்கு காரணம் கர்நாடக இசை சினிமாவிற்கு சென்றால் பாழாகிவிடும் என்பது அவர்களின் கருத்து. அவர்களை மகிழ்விக்கும் பொருட்டு சினிமாவில் கர்நாடக சங்கீதத்தை கர்நாடக சங்கீத ரசிகர்களின் ரசனைக்கேற்றவாறு தெரிவித்தார் ஜி ராமநாதன். 1954 தூக்கு தூக்கி என்பது திரைப்படம். சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படம். ஜி ராமநாதன் அவர்களை இசையமைத்த அந்த பாடல் ஆஹா. இந்த பாடலை கேட்டுவிட்டு எல்லோரும் இது ஜி ராமநாதனின் இசையா என்று வியந்து போனார்களாம். தெம்மாங்கு சாயலில் அமைந்த ஒரு முதல் பாடல் என்று கூட சொல்லலாம். எம் சௌந்தரராஜன் ஜி ராமநாதனுடைய இசையில் ஏற்கனவே பாடியிருந்தாலும் இந்த பாடல் சூப்பர் ஹிட் ஆனது. ஜி ராமநாதன் அவர்களுடைய இசையில் ஒரு பாடகன் பாடிவிட்டால் எந்த இசையமைப்பாளரின் பாடலையும் அவன் ஏகத்திற்கு பாடிவிடுவான் என்றார் TM சௌந்தரராஜன். அடிக்கடி பேட்டிகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். 1954 வெளிவந்த திரைப்படம் இது. 1935 தூக்கு தூக்கி என்ற ஒரு படம் வெளிவந்திருக்கின்றது. ஜி கிருஷ்ணசாமி என்பவர் தான் திரைப்படத்தை இயக்கினார். ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால் ஜி ராமநாதனிடம் ஜி கிருஷ்ணமூர்த்தி கேட்டுக்கொண்டது என்னவென்றால், இந்த திரைப்படத்தில் உள்ள பாடல்களை கேட்கும் பொழுது ஒரு கர்நாடக சங்கீதத்தை கேட்பது போல் அல்லாமல் சற்று தளர்த்தி இசையமைக்கலாமே என்று கேட்டுக்கொண்டாராம் ஜி ராமநாதனிடம். அதனால் அமைந்த பாடல்கள் தான் இம்மாதிரியான பாடல்கள்.
1956 பிறகு, இன்னும் சொல்ல போனால் 55க்கு பிறகு அவர் ஜி ராமநாதன் அவருடைய இசையில் ஒரு பொலிவு திறந்தது, ஒரு புதுமை தெரிந்தது. பாருங்கள் இந்த பாடலை. இது நான் பெற்ற செல்வம் என்கின்ற திரைப்படத்திற்காக ஜி ராமநாதன் இசையமைத்த பாடல் இது. இன்றைய தேதிக்கும் இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் சாங் தான். புதிய பாடல்களுக்கு மத்தியில் இந்த பாடலை ஒலிக்கச் செய்தார். எழுந்து நின்று வணக்கம் செலுத்தி கேட்பார்கள் இந்த வரிகளை காமு ஷெரீப் எழுதியதாக கூறப்படுகிறது. டி.எம். சௌந்தரராஜன் அனுபவித்து பாடியிருப்பார் இந்த பாடலை. நான் பெற்ற செல்வம் என்கின்ற இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் அடிச்சு ராமநாதன் அவர்களுடைய புகழை மிக உச்சிக்கு கொண்டு சென்றது இந்த திரைப்படம் தான். ஜி ராமநாதன் அவர்கள் 25 வருடங்களுக்கு பிறகுதான் இசையில் சாதித்திருக்கின்றார் என்பது ஒரு முக்கிய செய்தி. அதுவரை அவரது இசையில் பாடல்கள் எல்லாம் நகர்ந்தாலும் அவருக்கு போராட்டமே. நிறைய திரைப்படங்களுக்கு பைசா வாங்காமல் இசையமைத்திருக்கின்றார் என்றெல்லாம் பழங்கால செய்திகள் கூறுகின்றன. அன்றைய காலகட்டங்களில் தமிழ் திரை இசையில் இசை அமைக்க விரும்புபவர்கள் எல்லாம் ஜி ராமநாதன் அவர்களிடம் உதவியாளராக பணிபுரிந்திருக்கின்றார்கள். இவரிடம் இசை பயின்ற இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் என்கின்றார்கள். உங்களுக்கு பிடித்த இசை அமைப்பாளர் யார் என்று டி.எம். சௌந்தரராஜனிடம் ஒரு முறை கேட்டார்கள். நான் பலருடைய இசைகளில் நான் பாடல்கள் பாடியிருந்தாலும் நான் விரும்பும் இசையமைப்பாளர் என்பது ஒருவர் தான், அவர் ஜி ராமநாதன் மட்டுமே என்று அழுத்தம் திருத்தமாக கூறினாராம் டி.எம். சௌந்தரராஜன். 70களில் டி.எம். சௌந்தரராஜன் கூறிய வார்த்தை அது. அதனால் நிறைய வாய்ப்புகளை எல்லாம் டி.எம். சௌந்தரராஜன் இழந்தாராம். ஜி ராமநாதன் இசையமைத்த இதே திரைப்படத்தில் இடம்பெற்ற மற்றொரு பாடல் அனைவரின் மனதையும் கரங்கடித்தது அந்த பாடல். நீங்கள் ஒரு இசைக்குழு நடத்துபவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த பாடலை நீங்கள் உங்கள் குழுவில் பாடச் செய்யலாம். மிக தேர்ந்த இசைக்குழுக்கள் இந்த பாடலை தங்கள் குழுக்களில் பதிவு செய்கின்றன. இந்த பாடலையும் கவிஞர் காமு ஷெரீப் தான் எழுதினார். காமு ஷெரீப் அவர்கள் ஒரு ஆத்மார்த்தமான கவிஞர். அவரை பற்றி நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவிட்டுள்ளோம் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கின்ற நேயர்களே. டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் ஜி.ஆர். ராமநாதனிடம் லயித்து போனதற்கு இந்த மாதிரியான பாடல்கள் முக்கியமான காரணம் என்று கூறுகிறார்கள் இசை வட்டாரத்தினர். டி.எம். சௌந்தரராஜனை புகழடைய வைத்த பாடல்களுள் நிச்சயமாக இது ஒன்று. அவருடன் பாடிய அந்த பெண் குரல், இருவரும் போட்டி போட்டு கொண்டு பாடியிருப்பார்கள். ஜிக்கி டி.எம். சௌந்தரராஜன் இணைந்து பாடிய பாடல் இது. அடுத்த இடத்தை பாருங்கள். ஜிக்கி அத்தனை அழகாக ஒரு கமகம் செய்திருப்பார். மிக பிரபலமான ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் போட்டி பாடலாக பாடினார்கள் பாடகர்கள் இந்த பாடலை. நடுவர்களாக இருந்த அந்த பிரபலங்கள் அந்த இடத்தை உன்னிப்பாக கவனித்தார்கள். ஜிக்கி அவர்கள் அன்று செய்ததை தற்காலத்தியவர்கள் செய்வதற்கு அதை சிரமப்பட்டார்கள். அதுதான் ஜிக்கி என்கின்றார் இசை வல்லுநம் அறிந்த என் நண்பர் ஒருவர். சக்கரவர்த்தி திருமகள் என்கின்ற ஒரு திரைப்படம் 1957 வெளிவருகின்றது. பா. நீலகண்டன் இயக்கிய திரைப்படம். அந்த திரைப்படத்திற்கு இசை ஜி ராமநாதன் அவர்கள். மனிதர் வெளுத்து கட்டியிருப்பார் அனைத்து பாடல்களையும். அதிலும் குறிப்பாக என்.எஸ். கிருஷ்ணனுக்கும் எம்.ஜி. ராமச்சந்திரனுக்கும் இடையே அமைந்த அந்த மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட என்று சொல்லக்கூடாது, பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற பாடல். பாடல்களை கேட்க விரும்புவோர் யாரும் இந்த பாடலை கேட்க தவறியதில்லை. ஜி ராமநாதன் அவர்களுடைய இசைக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் இந்த வரிகளை எழுதினாராம். காட்சிகளுக்கு தகுந்தது போல என்.எஸ். கிருஷ்ணன் சில வரிகளை மாற்றி அமைத்தாராம். எம்.ஜி.ஆர். என்.எஸ். கிருஷ்ணன் ஆகியோர் சேர்ந்து நடித்த இந்த இடம் அழியாத பொக்கிஷமாக கருதப்படுகிறது. எம்.ஜி.ஆர். வரலட்சுமி, என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஏ. மதுரம், பி.எஸ். வீரப்பா, கே. தங்கவேலு போன்ற மிக பிரபலங்கள் நடித்த திரைப்படம் இது. ஒரு நகைச்சுவை காட்சி என்பது கருத்தோவியத்துடன் எப்படி அமைக்க வேண்டும் என்பதை அந்த காலத்திலேயே கற்றுக் கொடுத்தவர் என்.எஸ். கிருஷ்ணன் தான். எழுதப்படும் ஸ்கிரிப்ட் ஒருபுறம், படப்பிடிப்பு நடத்தப்படும் பொழுது இன்னும் மெருகேறுமாம். அது படப்பிடிப்பு ஸ்தலத்திலேயே உருவாக்குவாராம் என்.எஸ். கிருஷ்ணன் சில வசனங்களை.
நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது. செய்தி என்னவென்றால் சக்கரவர்த்தி திருமகள் என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த உலக புகழ்மிக்க பாடல் ஜி ராமநாதன் இசையில் அமைந்தது என்பதே. அடுத்து காத்தவராயன் என்றொரு திரைப்படம் 1958 வெளிவருகிறது. அந்த திரைப்படம் சக்கை போடப்பட்ட படம். டி.ஆர். ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இது. சிவாஜி கணேசன் சாவித்திரி நடித்திருந்தார்கள். ரீ ரெக்கார்டிங் மிக பிரமாதமாக அமைத்திருப்பார் ஜி ராமநாதன். அதில் ஒரு பாடல் வரும் பாருங்கள். திரைப்படத்தில் 14 பாடல்கள் இடம்பெற்றிருந்தாலும் T.M. சௌந்தரராஜன் பாடிய இந்த பாடல் அனைவரின் நெஞ்சையும் தொட்டது. தஞ்சை ராமையாதாஸ் தான் இந்த பாடல் எழுதியிருப்பார். ஒரு புதிய வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் தஞ்சை ராமையாதாஸ். அது என்ன? கலாபமயில். பல்லவி மற்றொரு முறை கேளுங்கள். கலாப மயில் என்றால் அது ஒரு சமஸ்கிருத வார்த்தையம். தோகையை விரித்தாடும் அழகு மயில் என்று அர்த்தம் என்று கூறுகிறார்கள். வேடிக்கை என்னவென்றால் இந்த கலாப மயிலே என்கின்ற வார்த்தையை சலாப மயில் என்று மேடையில் பாடினார்களாம் மற்றவர்கள் எல்லாம். விளக்கம் தரப்பட்ட பிறகுதான் அது சலாபம் அல்ல கலாபம் என்று உணர்ந்தார்களாம். சிந்து பைரவி ராகத்தில் அமைந்த பாடல் இது என்று கூறுகிறார்கள் இசை விற்பனர்கள். சங்கீதத்தையும் மெல்லிசையும் கலந்து ஜி ராமநாதன் தந்த மிக முக்கியமான பாடல் இது என்று கூறப்படுகிறது. வரிகளுக்கு மிக முக்கியத்துவம் தந்திருப்பார் ஜி ராமநாதன். இசைக்கருவிகளின் சேர்க்கை மிகவும் குறைவாம் இந்த பாடல். T.M. சௌந்தரராஜன் மிகவும் புகழடைந்ததற்கு இம்மாதிரியான பாடல்கள் முக்கியமான காரணம் என்கின்றார்கள். இந்த திரைப்படத்தில் மொத்தம் 14 பாடல்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் பாடியிருக்கின்றார்கள் இந்த திரைப்படத்தில். இருப்பினும் T.M. சௌந்தரராஜன் பாடிய இந்த பாடல் அனைத்தையும் தூக்கி சாப்பிட்டது. அடுத்து உலகளவில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த திரைப்படத்திற்கு ஜி ராமநாதன் தான் இசை என்பது நிறைய பேருக்கு தெரியாது. ரீ ரெக்கார்டிங் மிகவும் சிறப்பாக அமைந்த திரைப்படம் இது. பாடல்களும் தான் பி ஸ்ரீனிவாசும் சுஷீலாவும் பாடிய ஒரு பாடல் மிகவும் புகழ்பெற்றது இந்த திரைப்படத்தில். ஜி ராமநாதன் அவர்கள் இசையில் அமைந்த இந்த அழகிய பாடலை விவரிப்பதற்கு முன்னால் இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு வரிகள் நேயர்களே. 1959 ஏன் இன்றும் கூட மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்ற படம் இது. B.R. பந்தலு அவர்களுடைய சொந்த திரைப்படம். அவரே இயக்கினார். சக்தி T.K. கிருஷ்ணசாமி என்பவர் தான் இந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதினார் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. தஞ்சாவூர்கார் அறிவர். இவருடைய வசனத்தை தான் இன்றும் நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா என்றெல்லாம் ஒரு வசனத்தை எழுதியது இவர்தான். இந்த திரைப்படம் சர்வதேச அளவில் புகழ்பெற்றது என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் இந்தோ ஆப்பிரிக்கா அல்லது ஆப்ரோ ஆசியன் திரைப்பட விழாவில் சிறந்த படமாக இந்த திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது ஒருபுறம். சிறந்த நடிகராக சிவாஜி கணேசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசனும் பத்மினியும் தான் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டார்கள் என்றாலும் கூட ஜெமினி கணேசனும் ராகினியும் அடுத்ததாக பேசப்பட்டார்கள். ஜெமினி கணேசன் வெள்ளையத்தேவனாகவும் ராகினி சுந்தர வடிவாகவும் நடித்து சிவாஜி பத்மினிக்கு அடுத்தபடியாக பேசப்பட்டுள்ளார். இந்த திரைப்பட குறிப்பாக இந்த பாடலின் வரிகளை எழுதியது மிக முக்கியமான நபர் நேயர்களே. மா பாலசுப்ரமணியம் என்பவர் தஞ்சாவூர்காரர் தான். அவரும் மிக அற்புதமாக எழுதியிருப்பார் பாடலை. அவரை பற்றி நாம் தனியாக ஒரு வீடியோ ஏற்கனவே பதிவிட்டுள்ளோம் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் வித்தியாசமான இசைக்கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி இருப்பார் ஜி ராமநாதன் இந்த பாடலில். இன்றும் கூட இந்த பாடல் மிகப்பெரிய அளவில் பேசப்படுவதற்கு காரணம் இந்த பாடலினுடைய ராகம் பிம்ப்ளாஸ் ராகம் என கூறப்படுகிறது. அது இந்துஸ்தானி ராகமாகும். கர்நாடக சங்கீதத்தில் ஆபேரி ராகம் இதற்கு இணையான ராகமாகும். 7 வரிசையில் 5 சுரங்கள் தான். இறங்கும் பொழுது அனைத்து கட்டைகளும், அதாவது 7 சுரங்களும் இறங்கும். சகம பனிசா சரிகம பதனிசா. அடுத்து 1961 கப்பலோட்டிய தமிழன் என்றது மிக புகழ்பெற்ற திரைப்படம் வெளிவருகின்றது. சிவாஜி கணேசன், சாவித்திரி, ஜெமினி கணேசன், O.A.K. தேவர் போன்றோர் நடித்த திரைப்படம் இது. ஜி ராமநாதன் அவர்களுடைய இசையில் அமைந்த திரைப்படம் இது. இதில் ஒரு பாடல் மிக அற்புதமான பாடல். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல்
ஜி ராமநாதன் அவர்களுக்கு மிகப்பெரிய சவால் என்னவென்றால், மகாகவி பாரதியாரின் பாடல்கள் அத்தனையும், அவர் இசையமைத்த பாடல்கள் அத்தனையும் இந்த திரைப்படத்தில் சந்தங்கள் இடிபடாது மிக லாபகமாக இசையமைத்திருப்பார் ஜி ராமநாதன். பாரதியாரின் கவிதைகளுக்கு இசை அமைப்பது எத்தனை சிரமமோ அதுபோலதான் பாடுவதும் கூட. திருச்சி லோகநாதனும் சீர்காழி கோவிந்தராஜனும் தான் இந்த திரைப்படத்தில் பெரும்பாலான பாடல்களை பாடியிருப்பார்கள். இந்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கும் படம் திருச்சி லோகநாதன் பாடியது. கப்பலோட்டிய தமிழன் என்கின்ற இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் மக்களின் மனதில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கின்றது என்பது ஒரு புறம் இருந்தாலும், இதே திரைப்படத்தில் இடம்பெற்ற மற்றொரு பாடல், அதை நாம் பதிவிடாமல் போனால் அது மிகப்பெரிய பிழையாகிவிடும் நேயர்களே. அது எந்த பாடல்? ஜி ராமநாதன் அவர்கள் இசையமைத்த பாடல்களில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பாடலாக கருதப்படுகிறது. முழுமையாக மெல்லிசையை காண்பித்திருப்பார் இந்த பாடலில். காற்று வெளியிடை கண்ணம்மா கண்ணம்மா. நான் முன்பே சொன்னது போல் பாரதியாரின் கவிதைகளை மெட்டமைப்பது என்பது மிகவும் சிரமத்திற்குரியது. பிற்காலத்தில் MSV இளையராஜா போன்றவர்கள் கூட அதை கூறியிருக்கின்றார்கள். ஆனால் ஜி ராமநாதன் அவர்கள் பாரதியாரின் இந்த கவிதைகளுக்கு மிக சாதுரியமாக மெட்டமைத்திருப்பார். இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய திரைப்படங்களுக்கு ஜி ராமநாதன் அவர்களை இசையமைத்திருக்கின்றார். நேயர்களே, இந்த சங்கீத சாம்ராஜ்யம் சமுத்திரம் 1963 நவம்பர் மாதம் நம்மை விட்டு பிரிந்தார் என்பதுதான் மிக வருத்தத்திற்குரிய செய்தி. சமயம் கிடைத்தால் மற்றும் ஒரு தருணத்தில் அவருடைய புகழை மீண்டும் பாடுவோம் நேயர்களே. அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம். இதழ்களும்